வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. ஃபோன் நம்பர் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. குலத்தால் ஒதுக்கியவர் 2ஆம் இடம் கெட்டு போச்சுனாலும் அதோட பாவகிரகம்லாம் சேஞ்சுனாலும் அதுவும் வந்து பார்த்தோம்னா ஒரு ரூல் இருக்கு. ஓகேங்களா? 9ஆம் இடம் ஒரு ஜாதகத்துல கெடக்கூடாது. குல ஆச்சார அனுஷ்டானங்கள் 9ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருந்து கடுமையாக ராகு கேது இதெல்லாம் சம்பந்தப்பட்டிருந்து குருவும் 9ஆம் பாவத்திற்குண்டான காரக கிரகம் குருவும் போய் நீச்சம் பெற்றிருந்துச்சுன்னா தான் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போகும். இது வந்து நம்ம பாரம்பரிய ஜோதிட நூல் கூடக்கூடிய விதி. ஓகேங்க, நோட் பண்ணிக்கங்க. என்னங்க அதான் அது சொல்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 9 மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோதிட பாகிஸ்தான் இல்லைங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஆச்சார அனுஷ்டானங்கள் குல மரபு வந்து 9ஆம் இடத்தை வச்சு சொல்றோம். அப்படி அந்த நம்ம குலத்தை மீறி நம்மளுடைய வறுமை மீறி வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்றது எல்லாமே இந்த 9ஆம் இடத்துக்குள்ள வரும். அது கெட்டு போய் நீச்சமா இருந்துச்சுன்னா தான் அந்த குல மரபை மீறுவார்கள் அப்படின்ற ஒரு ரூல் வந்து இது பாரம்பரிய ஜோதிட புத்தகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான முதல் விதி இதுதான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட், கும்பத்தில் பெண் பிறந்தால் 12 வயதிற்கு பிறகு யோகம். கும்ப ராசியோ கும்ப லக்னமோ குரு கேது சேர்ந்தால் குரு தோஷம், குருவிடம் ஆசி பெற வேண்டும். குரு கேது சேர்ந்தால் குரு தோஷம். இந்த முன்ன சொன்னமே, செவ்வாயோட கேது செஞ்சுன்னா பூமி தோஷம் நீங்க, சந்திரனோட கேது செஞ்சுன்னா தண்ணி தோஷம் நீங்க, குருவோட கேது செஞ்சுன்னா குரு தோஷம். இது வந்து பாத்தீங்கன்னா குருவோட ஆசி பெற வேண்டும் அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அது ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லுவாங்க. அதாவது வந்து அவமதிக்கிறது ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா குரு வந்து அறிவாளி, கேது வந்து ஞானக்காரன். ஓகேங்களா? இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா குருவிட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கேது ஞானக்காரகன்றதுனால அந்த குருவுக்கு வந்து அந்த அவங்ககிட்ட இவருக்கு வந்து ஞானம் அதிகமாயிரும். அப்ப குருவை மிஞ்சிய சிஷியன் ஆயிடுவார். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும், 2 பேருக்கும் மனஸ்தாபங்கள் வந்து குரு தோஷம் குரு சாபம் வந்து வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மாதிரி கேது வந்து எந்த கிரகத்தோட சேர்ந்துச்சுனாலும் அதை வந்து முழுமையா தன் பக்கம் ஆக்கிரமிச்சிடும். அதுல வந்து நிபுணத்துவம் கொடுக்கும். சூரியனோட கேது செஞ்சுன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருப்பான். ஆனா இவன் அரசாங்கத்துக்கு போறானா இல்லையா தெரியாது, ஆனா விஷயங்கள் தெரியும். சந்திரனோட கேது செஞ்சுன்னா சந்திரனுக்கு உண்டான காரகம் எல்லாமே தெரியும், அதுல ஞானம் இருக்கும், ஆனா இவனால செயல்படுத்த முடியாது. செவ்வாயோட கேது செஞ்சுன்னா வீர தீர பராக்கிரமம் எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சு வச்சிருப்பான். ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கும் போக மாட்டான், அதை அனுபவிக்க முடியாது. அங்கதான் அந்த தோசை வந்துடுது. அப்ப அதை நிவர்த்தி பண்றதுக்கு அவங்க சொல்ற மாதிரி சில கோயில் வழிபாடுகள்லாம் பண்ண சொல்லுங்க. அதனால வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லுங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்த அடுத்த டைமே அடுத்த ஒரே நாள்லயே சரியாயிருன்னு எவன்ட்டையும் சொல்லி அனுப்பாதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க மக்கள் எல்லாமே இந்த கான்செப்ட்ல தான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரான். போயிட்டு வந்து அடுத்த வாரம் வருவான், சார் நீங்க சொன்ன மாதிரி நான் போயிட்டு வந்துட்டேன் சார், ஒண்ணுமே நடக்கலைங்க சார் அப்படிமா. எங்க போய் சொல்றது? அந்த காலகட்டத்துல தவம் இருந்து தியானம் பண்ணி கோயிலா அலைஞ்சி 1 வருஷம் 2 வருஷம் ஆயி குழந்தை பெற்ற முடியுமா? எதுங்க? ஆமா, அரச மரத்தை சுத்திட்டு அடி வைத்த தோட்டு பார்த்து, நல்ல பழமொழி. அது மாதிரி எவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதை வந்து நீங்க புரிய வச்சு அனுப்புங்க. சார், கடவுளை வந்து எந்த அளவுக்கு மானசீகமாகவும் உண்மையாகவும் வழிபாடு பண்றாங்களோ அந்த அளவு தான் சார் பலன் செய்யும். நீங்க போயிட்டு வந்து பார்த்தோமா உடனே வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கறதுக்கு அவர் என்ன, நான் கேட்பேன், அவருக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அவர் உங்களுக்கு செய்யறதுன்னு கேட்பேன்.
கடவுள் வந்து கடவுளுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? நீ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு தான் உனக்கு செஞ்சிடணுமா அவரு? புரியுதா இல்லைங்க? கோயில் போக ஒரு அபிஷேகம் பண்ண ஒரு இது பண்ணா உனக்கு கடவுள் வந்து செஞ்சிருவாரா? அன்பே கடவுள்ன்றான். போய் கடவுள் மேல அன்பை வந்து பார்த்தோமா செலுத்தணும். புரியுதா இல்லைங்களா? பழகணும் சார், பழகணும். பழகி பார்த்தாதான் தெரியும். அதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா அந்த வீடியோவில், கடவுள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தாயாக, சகோதரனாக, காதலியாக, நண்பனாக பேசி பழகணும். அவரு நல்லா சொல்லியிருந்தாரு அதுல. அது மாதிரி பழகி இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் உரிமையா அவர்கிட்ட போய் கேட்கக்கூடிய. தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வருஷம் ஒரு கோயிலுக்கு போயிட்டே இருங்க, போய் பாருங்க வேணா, அதே நேரம், அதே கிழமை, அதே ஹோர, அதே டைம் போயிட்டே இருங்க. போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் அவருக்கு செய்யலையா, நான் வந்துட்டே இருக்கிறேன்ல, ஏன் எனக்கு ஒரு வருஷமா வந்துட்டு இருக்கிறேன்ல, ஏன் செய்யலன்னு சொல்லி கேளுங்க. அப்ப கேட்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது. நீ ஒரே நாள்ல கோயிலுக்கு கொண்டு எனக்கு சாமி எதுவும் செய்யலாம், உனக்கு எப்படா செய்யும்? புரியுதா இல்லைங்க? அதனால எப்படி கடவுளை வழிபாடு செய்யணுன்றத ஃபர்ஸ்ட் மக்களுக்கு கத்துக் கொடுங்க. அதாங்க அதான் குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்துட்டு அவ்வளவுதான். நம்ம போறோம், ஒரு அன்பா வந்து பாத்தீங்கன்னா கடவுளை போய் பாக்குறோம், எல்லாத்தையும் நல்லா வச்சிருப்பான்னு சொல்லி சாமி கும்பிட்டு வரோம், அதே போதும். கண்டிப்பா. ஏதோ ஒரு தலைக்கு வந்தது வந்து பார்த்தோம்னா தலைப்பையோட போச்சுன்ற மாதிரி. கர்மவினை நீங்க சனிக்கிழமை சண்டிகேஸ்வரருக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து கழுதைக்கு ஒவ்வொரு வாரமும் கொடுக்க வேண்டும். கர்மவினை தோஷம் நீங்க சனிக்கிழமை சண்டிகேஸ்வரருக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து கழுதைக்கு ஒவ்வொரு வாரமும் கொடுக்க வேண்டும். எப்பொழுது சாப்பிடாமல் இருக்கிறதோ அப்போதே கர்மவினை நீங்கியதாக முடிவு செய்ய வேண்டும். அந்த கழுதை நீ பொங்கல் கொடுத்து எப்ப வாங்கலையோ அப்பதான் உனக்கு கர்மவினை தோஷம் நீங்கன்னு சொல்றாரு. எல்லாம் பரிகாரங்கள் எல்லாம் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? எப்ப அந்த கழுதை வந்து அந்த சக்கரை பொங்கலை சாப்பிடலையோ அப்பதான் வந்து நமக்கு அந்த கர்ம வினை தீர்ந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சூரியன் சனி சேர்ந்தாலும், சூரியன் 8ல் இருந்தாலும் தந்தையுடன் ஒத்து போக மாட்டான். சார் இதெல்லாம் பொது விதி தான். யார் யாருக்கு எந்த இடத்தில் ஜோதிட பலன் உரைக்கணும் அப்படின்றத அனுசரித்து பார்த்து தான் பலன் சொல்லணும். வரவங்க எல்லாத்துக்குமே சூரியன் சனி சேர்ந்துருக்கிறதா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுன்னு சொல்லிடக்கூடாது. ஒன்று புள்ள வெளிநாட்டில் இருக்கும், அப்பா இங்கே இருப்பார். அப்போ இன்னொரு விதி கூட இருக்கு, சூரியனுடன் சனி சேர்ந்தால் தந்தையும் மகனும் எப்பொழுது வந்து விலகி செல்கிறார்களோ அப்பொழுதுதான் மகனுக்கும் முன்னேற்றம், தந்தைக்கும் முன்னேற்றம். இது வந்து பிராக்டிக்கலாக இது கரெக்டாக இருக்கு, செக் பண்ணி பாருங்க இதெல்லாம். அதனால சொல்றத வந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய மனது புண்படாத மாதிரி பொறுமையாக அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஓகேங்க, அவ்வளவுதான் சார், முடிய போகுது. வாழ்க்கையில் சிக்கல் உள்ளவர்களும் செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவர்களும் சிக்கல் சிங்கார வேலரை சென்று வழிபாடு செய்யணும். வாழ்க்கையே சிக்கலா இருக்குப்பா எனக்கு அப்படின்றவங்களும், செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கிறவங்களும் சிக்கல் சிங்கார வேலர் சென்று, சனி ஆஞ்சநேயர் முருகன் இவர்களுக்கு தனித்தனி சன்னதி உள்ளது. சனி ஆஞ்சநேயர் முருகன் இவர்களுக்கு தனித்தனி சன்னதி உள்ளது. இவர்களை வழிபட்டு வர சிக்கல் நீங்கும். இத்துடன் இந்த ஜோதிட குறிப்பு முடிவு பெறுகிறது. நம்மளுடைய திருச்செங்கோடு ஓம் சிவசங்கர் ஐயா அவர்களின் இந்த அற்புத குறிப்புகளுக்கு நம்மளுடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக அவருடைய ஆன்மா இறைவனின் பாதம் தாங்கி சொர்க்க பதவி அடைய
நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.